நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதம் வந்து என்னென்ன ஜாப்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஓரலாக வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கீங்க, இல்லை இந்த ஜாப்லலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து இந்த மந்தில் சிங்கப்பூர் போகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூரை பற்றி மட்டும் சொல்ல போகிறது கிடையாது, அரபு கண்ட்ரியை பற்றி தான் சொல்ல போகிறோம். அரபு கண்ட்ரியில் நிறைய பேர் சொல்லுவீங்க, என்னடா ஜாப் வந்துட போகுது, சம்பளம் கம்மி தானே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்போல்லாம் கிடையாது. நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்குற மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து அரபு கண்ட்ரிலே இருக்குது. அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் என்னென்ன ஜாப் இந்த மந்தில் வரப்போகுது, இன்டர்வியூக்கு வந்து யாரெல்லாம் வரப்போகிறாங்க, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து என்னென்ன ஜாபுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 6,000+ லைசன்ஸ் வச்சுருக்க லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் ஏஜென்சி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கின தகவல்கள் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜாப் வேகன்சி, இந்த ஜாப் வேகன்சிலாம் நான் எங்கே போய் தேடுறது அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே தர இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கூகுளில் போய் www.sgtamil.com வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த ஏஜென்சியில், இந்த லைசன்ஸ்ட் ஏஜென்சியில் வர்ற எல்லா ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேவரட் கண்ட்ரியான சிங்கப்பூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிங்கப்பூரில் A to Z, சிங்கப்பூரில் நிறைய டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. என்னென்ன பாசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-பாஸ், எஸ்-பாஸ், NDS பர்மிட்டு, PCM பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, TEP பாஸ், இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா பாசஸ்லையுமே என்னென்ன ஜாப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில ஜாப்லாம் வந்துட்டு சில ஜாப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, சில ஜாப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அதை பற்றி நான் டீட்டெயில்ஸை சொல்கிறேன். சப்போஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து ஏதாவது இந்த ஜாப்புக்கு ஃபீமேலை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நான் ஃபீமேலை எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த மந்தில் நீங்கள் வெளிநாடு போக முடியுமா அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இ-பாஸ், எஸ்-பாஸ், NDS பர்மிட்டை பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதிகமாக இ-பாஸ், எஸ்-பாஸில் இருக்க ஜாப் வந்து நிறையா ஜாப் இருக்குது. நம்ம வந்து மாதம் வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து நம்ம வீடியோ போட்டுருவோம். அதாவது அந்த மாதத்தில் என்னென்ன ஜாப் வரப்போகுது அப்படிங்கிறது, அந்த ஜாப்லாம் கண்டிப்பாக வந்துடும். ஒரு 99% ஜாப் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த மாதம். அதே மாதிரி நீங்கள் போன மாதம் போட்டிருந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த ஜாப்லாம் ஒரு சில ஜாப் வந்து இந்த மாதம் வராது. ஸோ அது என்னென்ன ஜாப் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? இ-பாஸ், எஸ்-பாஸ், NDS பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் வேர் ஹவுஸுக்கு நிறையா ஜாப் வேகன்சிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் இ-பாஸஸ்லாம் நிறையா பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏஜென்ட் வந்து சரியான ஏஜெண்டாக இருக்கணும். இல்லைனா வந்து கண்டிப்பாக போய் லாக் ஆகிடுவீங்க. ஸோ ரொம்ப சேஃபாக வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ வேர் ஹவுஸுக்கு நிறையா ஜாப் வருது. டெலிவரி டிரைவர் ஜாப் நிறையா வருது. டெலிவரி டிரைவர்னால் வேலை ஈஸியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி டெலிவரி டிரைவர்னால் என்கிட்ட வந்து லைசன்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும், அதாவது இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக மாற்றி அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்து உங்களை டிரைவராக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப்லாம் வந்து இந்த மந்தில் வந்து வரப்போகுது. ஸோ வந்து அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. யாராவது டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் ஜாப். ஏர்போர்ட் ஜாப்னா ஏர்போர்ட்டில் என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட்டில் ஜென்ரல் ஒர்க் எல்லாமே இருக்கும். ஃப்ளைட்டில் லோடிங்கு, அன்லோடிங்கு, க்ளீனிங் ஜாப்பு, இந்த மாதிரி ஜென்ரல் ஒர்க்கு ஏர்போர்ட்டில் எல்லா ஜாப்புமே இருக்கும். ஸோ அந்த ஜாப்பும் வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வெயிட்டர் ஜாப் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ போன மாதம் வெயிட்டர் ஜாப்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த மந்த் வெயிட்டர் ஜாப் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஜாப் வரும்னு கேட்டிங்கன்னா பரோட்டா மாஸ்டர், இந்த குக்கு, இந்த ஜாப்லாம் கண்டிப்பாக வரும். அப்போ வெயிட்டர் வராதான்னு கேட்டிங்கன்னா இந்த மந்தில் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப்பு, சலூனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஷ்வாஷர் ஜாப்பு. டிஷ்வாஷர்னால் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாத்திரம்லாம் கழுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை தான். ஸோ டிஷ்வாஷர் ஜாப்பு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மந்த் CNC வர்றதுக்கு வாய்ப்பு, CNCயில் வந்துட்டு வாய்ப்பு வர்றதுக்கு ரொம்ப கம்மி. மெக்கானிக் ஜாப்பும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வர்றதுக்கு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இதில் பெண்களுக்கான ஜாப்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேர் ஹவுஸில் வந்து இந்த பேக்கிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து இந்த டிஷ்வாஷர் ஜாபில் ஒரு சில ஜாபில் வந்து பெண்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஷ்வாஷிங்னா வந்துட்டு பாத்திரங்களை வருது ரொம்ப ஈஸின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே கொடுக்குற கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேலை ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இ-பாஸ், எஸ்-பாஸ், NDS பர்மிட்டில் இந்த ஜாப்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி யூட்டனாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் 3 லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை கிளாஸ் 4 லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இ-பாஸ், எஸ்-பாஸ், NDS பர்மிட்டில் வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு TEP பாஸ் பார்த்துடலாம். TEP பாஸை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலு, சலூனு,
ஏர்போர்ட்டில் ஜென்ரல் ஒர்க்கு, வேர் ஹவுஸில் ஜென்ரல் ஒர்க்கு, இது எல்லாமே வந்துட்டு டிஇபி பாஸில் வருது. ஆனால் டிஇபி பாஸில் இப்போ இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஇபி பாஸில் நிறைய பேரை வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க, ஏர்போர்ட்லேருந்து டீபோர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ டிஇபி பாஸில் போகிறீங்க அப்படின்னா கரெக்டான ஏஜெண்டாக இருக்கணும். ஏஜென்ட்டுக்கிட்ட வந்துட்டு நம்ம இமிக்ரேஷனில் வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிஇபி பாஸில் போங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களையும் திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்ட் நல்லவராக இருந்தார் அப்படின்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவார். ரெண்டாவது என்னன்னா, உங்களை அப்படி டீபோர்ட் பண்ணி விட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி திருப்பி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கம்பெனி சப்போர்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் டிபி பாஸில் போன கம்பெனியை சப்போர்ட் பண்ணி உங்களை திருப்பி எடுத்துட்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பிளாக் லிஸ்ட் மாதிரி தான். திருப்பி அதை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். ஸோ டிபி பாஸில் போயில ரொம்ப சேஃபாக போங்க. ஓகேங்களா? ஏஜென்ட் சப்போர்ட்டோட போனீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது ரிலீஸ் பாஸ்ன்னு நிறைய ஏஜென்ட்டுகள்லாம் வந்து அவங்களோட குரூப்லலாம் போடுறதா நம்மள்ட்ட சொன்னாங்க. அதே மாதிரி ரிலீஸ் பாஸில் போகலாமான்னு நம்மள்ட்ட நிறைய பேர் நம்ம டெலகிராமில் கேட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட டெலகிராம் பேஜோட கியூஆர் கோடை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா என்னோட டெலகிராம் ஐடி வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். ரிலீஸ் பாஸ்ன்னு ஒன்று இருக்குண்ணே சொல்கிறாங்கண்ணே, இதில் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ரிலீஸ் பாஸ் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அது சட்டப்படி, சிங்கப்பூர் சட்டப்படி அது குற்றம். ரிலீஸ் பாஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் வந்து உங்களை வேலைக்கு எடுத்துருவாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வெளியில் எங்கே வேணால் வேலை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை விட்டுருவாங்க. சிங்கப்பூர் சட்டப்படி ரிலீஸ் பாஸுங்கிறது சட்டப்படி குற்றம். நீங்கள் எந்த பர்மிட்டில் போகிறீங்களோ, எந்த கம்பெனி நேமில் போகிறீங்களோ அந்த கம்பெனிக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். வேறு எந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களை பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி திருப்பிலாம் அனுப்புனாங்கன்னா திருப்பி நீங்கள் உங்களை பேன் பண்ண மாதிரி தான். திருப்பி உள்ளே போகிறது ரொம்ப சிரமமாயிரும். அதனால் யாருமே ரிலீஸ் பாஸில் போகாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு இதில் பார்த்துடலாம். ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஒர்க்கர் வந்து எல்லாத்துலேயுமே நிறையா இருக்கும், ரெகுலராகவே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியனுக்கு பஞ்சமே கிடையாது. கண்டிப்பாக வந்து எலக்ட்ரீஷியன் வேலை கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பைப் ஃபிட்டரு, பைப் இன்ஸ்டாலேஷனு சிபிஆர் பர்மிட்டில், இந்த பிசிஎம் பர்மிட்லாம் நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வெல்டருக்கு எப்போயுமே டிமாண்ட் இருக்குது சிங்கப்பூரில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர் இவங்களுக்குலாம் வேகன்சி வரும். ஆனால் சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர் யூட்டன் ஒர்க்கர் தான் அதிகமாக எடுப்பாங்க. அதாவது சிங்கப்பூரில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க. இல்லை நான் இந்த சேஃப்டி முடிச்சிருக்கேன் என்னால் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு, நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். அடுத்தது ஸ்டீல் ஃபிட்டர் ஜாபும் வந்து நிறையா இருக்குது. ஜென்ரல் ஒர்க் ஜாப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஜென்ரல் ஒர்க்கர்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன வேலை கொடுத்தாலுமே செய்யணும். ஒர்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டும் இந்த பாஸ்லலாம் போங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்லாம் எடுத்து லோ லெவி இல்லை ஹை லெவி அதை மாதிரி எடுத்து டெஸ்ட் அடிக்காதவங்களெல்லாம் அங்கே டெஸ்ட் அடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இ பாஸில் கூட ஒரு சில பேர் அங்கே டெஸ்ட் அடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பர்மிட்டில் போகிறீங்களோ அந்த பர்மிட்டுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டுங்க. சில பேருக்குலாம் வந்துட்டு பிசிஎம் பர்மிட்டில் எடுத்து டெஸ்ட் அடிக்க வைக்கிறோன்னா 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்னு வாங்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா $18 $19. ஒர்க்கர் அங்கே போனதுக்கப்புறம் முதலாளிகிட்ட கேட்டால் நான் அப்போல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டுருவார். ஏஜென்ட் ஃபோன் அடித்தா எடுக்க கூட மாட்டார். ஸோ அந்த மாதிரிலாம் போய் சிக்கிறாதீங்க. உண்மையை சொல்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏஜென்ட் வந்து எப்பயுமே உங்களை கைவிடாத ஏஜெண்டாக இருந்தாங்கன்னா மட்டும் அவங்கள்ட்ட போங்க. இல்லைனா அந்த ஏஜென்ட்டை நம்பி பணம் எதுவும் கட்டாதீங்க. அதே மாதிரி அப்படி இல்லை நான் பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்டில் ஒன்று எடுக்கிறேன் டெஸ்ட் அடிக்க வைக்கிறேன்னு சொல்கிறா. பிசிஎம் பர்மிட்னா இப்போதைக்கு மார்க்கெட் நிலவனா 3 to 3.5 3.25 அந்த ரேஞ்சில் தான் போகுது அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டுங்க. அங்கே போய் டெஸ்ட் அடிக்க நீங்கள் வந்து லெட்ரு வாங்கி கொடுங்க, என்னை டெஸ்ட் அடிக்க வைங்க. அந்த டைமில் டெஸ்ட் அடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நான் உங்களுக்கு பணம் கட்டுறேன் பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும் நீங்கள் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க பிஎஸ்சியில் டிரைவர் ஜாப் வருமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, பிஎஸ்சியில் இந்த இயரில் வந்து மேபி இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜனவரி இல்லைனா மார்ச்சுக்குள்ளார வந்து நெக்ஸ்ட் இயரில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஎஸ்சிக்கு வெயிட் பண்ணுறவங்க நீங்கள் என்ன 3-4 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அரபு கண்ட்ரிக்கும் இப்போ நிறைய நல்ல ஜாப்லாம் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ட்ரக் டிரைவர் ஜாப்னா இப்போ எப்படி பிஎஸ்ஏ இருக்கோ அதே மாதிரி டிபி வேர்ல்டு அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி அரபு கண்ட்ரியில் இருக்குது. ஸோ அவங்களும் அதே மாதிரி பிஎஸ்ஏ எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த ஹெவி வெஹிக்கிள் கண்டெய்னர் லாரி ஓட்டுறதுக்கான வேகன்சி நிறையா வரும். ஸோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும், வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ரி வந்து சென்னை, திருச்சி இந்த மாதிரி மாற்றி நடத்துவாங்க. ஸோ அந்த வேலை வந்து கண்டிப்பாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயருக்கு மேலே கேட்குறாங்க. 3 to 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்படி 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறப்ப அந்த இன்டர்வியூலாம் நீங்கள் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நல்ல சம்பளம் தராங்க. கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட வந்து சம்பளம் தர்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான சேலரி. நீங்கள் தாராளமாக இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிவில் இன்ஜினியருக்கு அந்த மாதிரி வேகன்சி வருது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வேகன்சி வருது. அடுத்த
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்குமே ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கேட்குறாங்க. ஸோ செக்யூரிட்டிக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. செக்யூரிட்டிலாம் நல்ல சேலரி தான், சேஃபான ஒர்க்கு தான். நம்ம வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு விஷயம், நான் சொன்ன எல்லா வேலைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டு ஏஜென்சி, அதாவது 100+1000+ லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வேலைக்கு போனாலுமே சேஃப் தான். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு லைசன்ஸ்டு அதாவது RA லைசன்ஸ் ஏஜென்சி எங்கே போகிறீங்கன்னு உங்கள் ஃபேமிலியில் தெரியும். நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறீங்க, அப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறப்ப அங்கே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி நேராக அந்த ஏஜென்சியில் போய் உட்காரலாம். அந்த ஏஜென்சி சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறப்ப நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அவங்க மேலே. இந்த ஏஜென்சி மூலமாக என் ஹஸ்பண்ட் போனார், இப்போ அவருக்கு ப்ராப்ளம், இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதனால லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார்கோ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப், அதுவும் ஏர்போர்ட்டில் தான் ஜாப்பு. ஏர்போர்ட்டில் இந்த லக்கேஜ்லாம் ஹேண்டில் பண்ணுற அந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஜாப் தான் இந்த கார்கோ ஏஜென்ட். ஸோ இந்த ஜாப் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து அதிகமாக வரப்போகிற ஜாப். அப்போ மற்ற ஜாப்லாம் இல்லையா, மற்ற ஜாப்லாம் வராதான்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் சொல்லாத ஜாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேராக வந்து வரும். திடீர்னு ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணுவோம். ஆனால் அதிகமாக இந்த மாதத்தை வந்து ஆட்சி பண்ண போகிற ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஆர்டரில் ஏதாவது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. சர்வீஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் 3 லட்சத்துக்கும் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, 5.5 லட்சத்துக்கும் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, 1 லட்சத்துக்கும் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ உங்களோட வேலையை பொறுத்து, சம்பளத்தை பொறுத்து, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அந்த ஜாப் ஆர்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த எல்லா ஆர்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா www.sgtamilan.com இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஜாப் வேகன்சி அப்படின்ற தனியாக ஒரு காலமே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த எல்லா ஜாப் வேகன்சியை பார்க்க முடியும். அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஜென்சியோட நம்பர் நம்ம போட்டிருப்போம். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.